அன்பு நேயர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமையுது. காரணம், மீன ராசியில் மோட்ச ராசி வீடு என்று சொல்லக்கூடிய, அல்லது ஜலராசி நீர் ராசி என்று சொல்லக்கூடிய, அல்லது பெருமாள் எங்கே வைகுண்டத்தில் எப்படி பள்ளி கொண்டு இருப்பாரோ அதே போல் பள்ளிகொண்ட பெருமாள் வைகுண்டமாக திகழக்கூடிய ஒரு ராசி மீனராசி மண்டலம். அந்த மீனராசி மண்டலத்திலே இந்த ஏப்ரல் மாதத்தில் 4 கிரக சேர்க்கை நிகழ்கிறது. அதிலும் குறிப்பாக காலபுருஷனுக்கு 2, 3 கூடிய கிரகங்கள், அதே போல் 6 கூடிய கிரகங்கள், 8 கூடிய கிரகங்கள், 7 கூடிய கிரகங்கள், இவையெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் மோட்ச ராசி வீடில் சந்திக்கிறார்கள், சனியுடைய வீட்டில் சந்திக்கிறார்கள். அப்போ மீனராசியிலே ராகு சுக்கிரன், ராகு புதன், ராகு சூரியன், அதே போல் கும்பராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைவு. தனித்த குருவாக மேஷராசியிலே குரு பகவான் அமைந்திருக்கிறார். அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான் இணைந்திருக்கிறார். அப்போது ஒரு 4 கிரக சேர்க்கை அல்லது பாவகிரக சேர்க்கை இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் நிகழ்கிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். பொதுவாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் இவையெல்லாம் திடீர்னு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் மனக்குழப்பங்கள் ஏற்படும், ஒரு சிலருக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஒரு சிலருக்கு ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அதிகப்படியான கோபங்கள், அதே போல் மெயினாக வீண் விரயங்கள், அல்லது எந்த முடிவை எடுக்கிறது எந்த முடிவை எடுக்கக்கூடாது, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு சரியா தவறா அப்படி அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், இதெல்லாம் இந்த 4 கிரக சேர்க்கை, 2 கிரக சேர்க்கை. அதே போல் தொழில் நிறுவனங்களில் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு, ஒரு தீ பிடிச்சிக்கிறது, ஏதோ ஒரு அபசகுணமாக ஒரு விஷயம், ஒரு கரண்ட் ஈபி ஃபால்ட்டு வர்றது, வெடிக்கிறது, மெயினாக ஃபயர் சம்மந்தப்பட்டது, ஈபி ரிலேட்டடாக வரக்கூடியது. அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ், ஒரு மிஷின் டக்குன்னு வெடிச்சிடுறது, அது ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட அட்மின் சம்மந்தப்பட்ட இடங்களில் சில ப்ராப்ளங்கள். அதே போல் வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாம்பு வருது, வீட்டுக்குள்ளே வேறு ஏதாவது விஷஜந்துக்கள், தவளைகள், அந்த மாதிரி ஏதாவது விஷஜந்துக்கள் வருது, இதெல்லாம் அறிகுறிகளாக அமையப் போகிறது. அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழு விபரத்தோடு நம்ம பார்க்கலாம். பாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அதி அற்புதமான மாதமாக, நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு பிறகு நல்ல கிரக அமைப்பு. நாம் இப்போ சமீபத்தில் நம்ம சேனலில் பார்த்திங்கனாக்கா 4 கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு பதிவு போட்டு, எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது மீன ராசியை பொறுத்தவரையில் அதி அற்புதமான கிரக அமைப்புகள். 12வது வீட்டில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பது சிறப்பு. அசுப கிரகங்கள் 12ல் மறைந்தால் அதியோகம் ஏற்படும், அதிகப்படியான யோகங்கள் ஏற்படும். இதுவரையிலும் உங்களை எதிர்த்த நபர்கள் கூட உங்களோட ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. இது நாள் வரையில் உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான கால நேரம் இங்கே நிகழ்கிறது. அதோடு மட்டுமல்ல, ராசியில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் இவங்கெல்லாம் ராகுவோடு இணைகிறாங்க. அப்போ நிறைய வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், சொகுசான பிரயாணங்கள், வெளியூர் செல்வது, இந்த மாதிரியான ஆன்மீக சுற்றுலா செல்வது, இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. அதே போல் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு, சூரியன் குரு தொடர்பு, இதெல்லாமே ஒரு நல்ல யோகத்தை தருகிறது. அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்து பார்க்கின்ற வகையிலே மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. ஒரு மகிழ்ச்சியான யோகத்தை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் மீன ராசி அன்பர்களே, நல்ல யோகம். சூரியன் குரு, சூரியன் ராகு, இவை இரண்டுமே திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது.
நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க, டக்குன்னு உங்களை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க, அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதே போல் தான் மக்களும் உங்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ அரசியல் யோகம், அரசியல் லாபம் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல் அரசியல் தலைவராக இருக்கீங்க, உங்களுக்கு கழகத்திலேயோ அல்லது உங்களுடைய கட்சியிலையோ அல்லது வெளியில் சொசைட்டியில் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளிங் இருக்குது, ஒரு பெரிய ஏமாற்றம் இருக்குது, ஒரு மனசுக்கு வருத்தம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுப்போமே, சட்ட சிக்கல்கள் இருக்குது, ஒரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ஏதோ சம்திங் ஒன்று இருக்குது. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்ற. இப்போ அரசியல் தலைவராக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குமே, ஆனால் எனக்கு சாமி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது சாமி, கவலையே படாதீங்க, இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அதை வழி அறிந்து, அந்த ரூட் அறிந்து, அந்த பிரச்சனைக்கான பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம், எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் அரசியலில் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே 10ஆம் அதிபதி 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. குறிப்பாக சூரியன்னு சொன்னோம். அப்போ வந்து டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், மினரல்ஸ் தாது பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே கனிம வளங்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக பேங்க் செக்டரில் இருக்கக்கூடியவர்கள், பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க, பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, இந்த மாதிரியான பேங்க் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையப்போகுது. நல்லா ப்ரொமோஷன் வரலாம், கொடுத்த பணம் திரும்பலாம், இன்ட்ரெஸ்ட்டு சரியாக உங்களுக்கு கிடைக்கலாம், அல்லது நல்ல லாபம் கிடைக்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேருக்குமே மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூல், காலேஜஸ், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரைவேட் காலேஜாக இருக்கலாம், பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜாக இருக்கலாம், அல்லது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கலாம், வச்சு நடத்தக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்கள், டியூஷன் சென்டர்ஸு, சின்ன சின்ன ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, கலைகள் சொல்லித்தரக்கூடிய நிறைய கலைகள் இருக்குல்லையா, பரதநாட்டியம் இருக்குது, வாய்ப்பாட்டு இருக்குது, எத்தனையோ கலைகள் இருக்குது. அந்த கலைகள்லாம் சொல்லித்தரக்கூடியவர்கள், அந்த டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, அதே போல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த மீனராசியாக இருப்பீர்களேயானால், மீனராசியாக இருப்பீர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ எஜுகேஷன் செக்டர்ஸ்க்கு நிச்சயமாக லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்படி ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம், மீன ராசி அன்பர்களே நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பிராயச்சித்தங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அட்வொகேட்ஸ், வக்கீல் தொழில் செய்யக்கூடியவங்க, நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, வழக்காடக்கூடியவங்க, வாதாடக்கூடியவர்கள், மெயினாக அந்த கோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீதிபதிகளாகவே கூட இருக்கலாம், இல்லை பெரிய பெரிய அட்வொகேட் ஜெனரலாகவும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் சில ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வம்பு வழக்குன்னு சொல்லும்போது கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல்கள், அரசியல் நெருக்கடிகள், அரசியல் பழிவாங்குதல் அல்லது குடும்ப பழிவாங்குதல், ஃபேமிலி ரிலேட்டடாக கணவன் மனைவியால் வரக்கூடிய பிரச்சனைகள், அது டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், சம்திங் ஓகேவா. அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அக்கா தம்பிங்க, அண்ணன் தம்பிங்க, சித்தப்பா பெரியப்பா, அந்த மாதிரி சொத்து ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதே மாதிரி பிரச்சனைகள் கூட உங்களுக்கு விளங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதே போல் கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள் புதன் இல்லையா, அப்போது உங்களுக்கு வந்து சூரியன் புதன். நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் அது அற்புதமான நல்ல யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லாமே செய்கிற சாமி, ஆனால் எனக்கு வந்து முன்னேற்றம் இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கரெக்டாக தான் இருக்குது, பட் எனக்கு நடக்கலை அப்படின்னாக்கா உங்களுக்கான பரிகாரம் பிராயச்சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன ராசி அன்பர்களே.
அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையிலும் மீனராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்துக்கான காலமாக இந்த மாதம் அமைகிறது. நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த கோவிலுக்கு போகணும், அது அறிந்து செயல்படுவீர்களேயானால், கரெக்டாக செய்வீர்களேயானால் நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் மீனராசி அன்பர்கள். அதே போல் ஆடிட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மருத்துவர்கள், டாக்டர்ஸு, அந்த செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நர்ஸு, அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் சரிதான். அப்போது மீன ராசி அன்பர்களே, அதுவும் உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை, சூரியன் குரு சேர்க்கை. நிச்சயமாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் நர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மினாக இருக்கலாம். ஸோ இந்த துறையை சார்ந்தவர்கள், இவர்களுக்கும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக அந்த அட்மினில் இருக்கக்கூடியவங்க, அக்கௌண்டண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, ஹெச்ஆராக இருக்கக்கூடியவங்க, அது எங்கே வேணும்னாலும் அவங்க இருக்கலாம். அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான எதிர்காலம் அமையப்போகிறது. எனக்கு ஒரு நல்ல இன்கம் வரணும் சார், நான் கம்பெனி மாறலாமா, எனக்கு க்ரோத் இருக்குமா, எனக்கு ஃப்யூச்சர் இருக்குமா, அதனால் எனக்கு ஒரு நல்ல கம்பெனிக்கு மாறலாமா, இங்கேயே எனக்கு ப்ரமோஷன் இருக்குமா, நான் இங்கேயே இருக்கலாமா, நம்பிக்கையாக இருக்கலாமா. இந்த மாதிரியான பல கேள்விகள், இதையெல்லாம் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். ஆனாலுமே கூட மீன ராசி என்பவர்களை இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், அவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைய போகிறது. நல்ல ஒரு பெரிய பூஜை பண்ணலாம், ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடைக்கலாம், ஒரு நல்ல பெரிய நண்பர்கள், தூய்மையான நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகலாம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கலாம். ஏதோ அவங்க மூலயமா ஒரு தர்ம காரியத்தை நீங்கள் எடுத்து செய்யலாம். அப்போ தர்மத்தை அதிகப்படுத்தலாம், 4 பேர் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ ஆன்மீக மடாதிபதியாக இருந்தாலுமே கூட, ஆன்மீக பெரியவர்களாக இருந்தாலுமே கூட, சொற்பொழிவாளராக இருக்கலாம், ஒரு ஆதீன கர்த்தாவாக இருக்கலாம், ஒரு பெரிய சன்னியாசியாக இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு கூட மீனராசியாக இருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. உத்தியோகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டோம், வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டோம். மெயினாக எனக்கு வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு அப்படின்னு யார் சொல்கிறீங்களோ, நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சாமி அப்படின்னாக்கா, நிச்சயமாக அதுக்கெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த வேலை இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அறிந்து செய்வீர்களேயானால் அந்த பிரச்சனை குறையும். அதே போல் மீனராசி அன்பர்களே, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கடன் சுமைகள், அந்த இஎம்ஐலாம் கட்டுறதுக்கான இல்லை ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்டு, ப்ரமோட்டர்ஸு, பில்டர்ஸு, அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கும் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கு மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. அதே போல் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக அதுலேயும் நல்லா முன்னேற்றங்கள் ஏற்படும் மீன ராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக பிளாக் மேஜிக்கு, செய்வினை கோளாறுகள், 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது, மந்திர மாந்திரிக தோஷங்கள், ஏன் நடக்குதுன்னே தெரியல, எப்படி நடக்குதுன்னே தெரியல, அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் நடக்கும், ஆனால் காரணம் தெரியாது. அந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே, அதுவும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தெரிய வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இப்படி தான் பண்ணியிருக்காங்க, இதுதான் ரெமெடி, இந்த பூஜையை தான் நம்ம செய்யணும், அந்த மாதிரி அதுக்கு வழிவகைகள் கிடைத்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறவுகள், சண்டை போட்டு வெளியில் போனவங்க கூட மீண்டும் ரீஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காணாமல் போனவங்க திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கப் போகுது. அதே போல் திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், நிறைய திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். இன்னும் பல நன்மைகள் நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். சாமி நீங்கள் சொன்னது கரெக்ட், எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டவுட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது, இது எனக்கு நடக்குமா,
இதே கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.